வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகியிருக்கும் நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் இந்த 5 மாவட்டங்களில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் என்பது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை அடைந்து நாளை பிற்பகல் வாக்கில் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே சூறைக்காற்றும் வீசக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளது. புயல் தற்போது வங்கக்கடலில் மையம் கொண்டிருப்பதால் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புயல் கரையை கடக்க உள்ள நாளைய தினத்தில் அதே போன்று வடகடலோர மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான சிகப்பு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கும் மேலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயல் கரையை கடக்க உள்ளதால் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.